நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிக்கப்பட்ட நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு அது கொண்டு செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஒரு வண்டி எடுங்க, ஏதோ ஒரு வண்டி. ஒரு அனிமல் எதிர்த்து கதவு முடியும். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். இப்போ ஒரு வழியா ஒரு மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த சிறுத்தையை பிடிச்சாச்சு. இப்போ முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்ற பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? ஏற்கனவே பொதுமக்கள் இது சம்பந்தமா ரொம்ப கோபமா இருந்தாங்க, இந்த சிறுத்தையை கொல்ல வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது என்ன நிலவரம்? வனத்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள் சுரேஷ். வணக்கம். கடந்த 21ஆம் தேதி அந்த பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட ஏலமன்னா பகுதியில் ஒரே நாளில் 3 பெண்களை சிறுத்தை தாக்கியது. இதில் சரிதா என்ற பெண் வந்து ஒரு 4-5 நாட்கள் சிகிச்சை பெற்ற பின்பு அவர் இறந்து விட்டார். அதன் பின்பு மேலும் ஒரு பெண், அதன் பின்பு வந்து ஒரு குழந்தை சிறுத்தை தாக்கிய நிலையில் மக்கள் கடுமையாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை வடமாநிலத்தை சேர்ந்த 3 வயது குழந்தையை தேயிலை செடிக்குள் இழுத்து சென்று கொன்றது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் கிட்டத்தட்ட வனத்துறையினர் சார்பாக 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மயக்க ஊசி செலுத்துவதற்காக 4-5 கால்நடை மருத்துவர்கள், முதுமலையில் இருந்து ஒரு கும்கி யானை உட்பட வரவழைக்கப்பட்டு இன்று அம்ப்ரோஸ் மலை, அதாவது பந்தலூர்ல இருந்து உப்பட்டி செல்லும் சாலையில் வந்து அம்ப்ரோஸ் மலை என்ற புதரில் வந்து அந்த சிறுத்தை பதுங்கியிருந்து தெரிய வந்திருந்த பேரில் யானை மேல் அமர்ந்த டாக்டர் ராஜேஷ் என்பவர் மயக்க மருந்து செலுத்தினார். அந்த யானை வந்து பெரிய முட்புதர் என்றனால அந்த சிறுத்தை வந்து அங்கிருந்து மயக்கத்திலே ஓடி ஒளிந்த நிலையில் தொடர்ந்து வனத்துறையினர் வந்து இந்த சிறுத்தையை தேடி வந்தனர். அப்போது ஒரு நல்ல மயக்கத்துடன் அந்த சிறுத்தை வந்து ஒரு புதரில் படுத்திருந்ததை வனத்துறையினர் தற்பொழுது கண்டறிந்தனர். தற்பொழுது அந்த சிறுத்தையை மீட்டுள்ள வனத்துறையினர் வந்து வேறு வழியாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்று அங்கு அந்த சிறுத்தைக்கு காயம் உள்ளதா, வேற எதுவும் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றி சிகிச்சை, முதலுதவி இதெல்லாம் செய்துவிட்டு உள்ள முதுமலையில் விடுவதா அல்லது மண்டலூர் போன்ற ஜூ அந்த மாதிரி பகுதிகளில் கொண்டு விடுவதா என்பது பற்றி அதன் பின்புதான் முடிவு செய்வார்கள். தற்பொழுது அந்த சிறுத்தையை வந்து முதுமலை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 10 நாட்களா போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாம சிறுத்தையை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க சொல்றாங்க. ஆனா சிறுத்தை வந்து இது வரைக்கும் பிடிக்கலன்ற மாதிரி மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நன்றி சுரேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.